இந்நன்னாளில் பழனி முருகனின் தைப்பூச வரலாற்றை கேட்டு தொடங்குவோம். அசுரர்களை வதம் செய்வதற்காக முருகனுக்கு அம்பிகை சக்திவேலை அளித்த நாள் இந்த தைப்பூச திருநாள். பொதுவாக ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் பல்வேறு சிறப்புகளை அளிக்கிறது. அன்று இறைவனை வழிபட்டால் அதிகபட்ச பலனை அடையலாம் என்று நம்பப்படுகிறது. பங்குனி உத்திரம், கார்த்திகை தீபம் போன்ற பல விழாக்களை நம் முன்னோர்கள் காலம் தொட்டு தொடர்கின்றன. பௌர்ணமியின் பலனோடு தை மாத பூச நட்சத்திரமும் சேரும் நாளில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூச நாள் அம்பிகைக்குரியது. எப்படி முருக வழிபாடா மாறியது? தைப்பூசம்னா காவடி எடுப்பது ஞாபகம் வரும். காவடி எடுப்பதற்கான தத்துவம் என்ன? பழனிக்கும் தைப்பூசத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? தைப்பூச சிறப்புகள் பற்றியும் இனி பார்க்கலாம். முன்பு கதைத்துளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து தமிழர் வரலாற்று கதைகளை தெரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமானின் நடனத்தை காண வியாக்கிரபாத முனிவர், பதஞ்சலி முனிவரும் விருப்பப்பட்டனர். அவர்களுக்காக சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாத திருவாதிரை. இதை பார்த்து பிரம்மா, விஷ்ணு தேவர்கள் அன்னையோட நடனம் பார்க்க விருப்பப்பட்டனர். அவர்களின் ஆசையை நிறைவேற்ற அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும். அதோடு அசுரர்களை வதம் செய்வதற்காக முருகனுக்கு அம்பிகை சக்திவேலை அளித்த நாள் இந்த தைப்பூச திருநாள். சிவசக்தி அம்சமாக முருகப்பெருமானை விளங்குவதால் தமிழர்கள் முருகன் மீது உள்ள அன்பினால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது. தைப்பூச விழாவிற்கான கொடி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்படுகிறது. தைப்பூச 7ஆம் நாள் தேரோட்டமும் இங்கிருந்தே புறப்பட்டு வீதி உலா வரும். தைப்பூசம் தமிழகம் மட்டுமல்லாது மலேசியா, ஸ்ரீலங்கா என்று பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தில் தமிழகம் முழுவதும் காவடி எடுத்தாலும் பழனி மலைதான் பிரசித்தம் பெற்றதாக உள்ளது. இதற்காக இடும்பன் கதை சொல்லப்படுகிறது. அகத்திய முனிவர் கந்தகிரிக்கு சென்று முருகனை துதித்து வணங்கி அங்கு சிவஸ்வரூபமாகவும் சக்தி ஸ்வரூபமாகவும் விளங்கும் சிவமலை, சக்திமலை ஆகிய 2 மலை சிகரங்களை தந்தருள வேண்டும் என்று கேட்கிறார். அவற்றை புதிய மலையில் வைத்து வழிபாடு செய்ய போவதாகவும் கூறுகிறார். முருகனும் அவருக்கு அருள் புரிய அந்த 2 மலை சிகரங்களை பெயர்த்து கொண்டு பூலோகம் வருகிறார். அவற்றை திருக்கேதாரத்திற்கு அருகில் பூர்ச்சவனம் என்ற இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு புதியமலை நோக்கி கிளம்புகிறார். இடும்பாசுரன் என்ற அசுரன் வில்வித்தையில் மகா நிபுணன். சூரபத்மன், சிங்கமுகன் போன்ற அசுரர்களின் சேனைகளுக்கு வில்வித்தை கற்பித்த குரு. முருகனின் வேலாயுதத்தால் அசுரர்கள் யாவரும் மாண்டு போகவே அவன் தன் மனைவி இடும்பியுடன் இடும்பவனம் என்ற இடத்தில் வனாஞ்சரம் மேற்கொள்கிறான். வனத்தில் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிய சிவபெருமான் அவன் முன் தோன்றினார். இடும்பன் தான் ஆறுமுக கடவுளுக்கு அடிமையாகி அவருக்கு தொண்டு செய்து வாழ அருளுமாறு சிவபெருமானிடம் வேண்டுகிறான். சிவபெருமானும் திருக்குற்றாலம் மலையை நோக்கி செல், உன் எண்ணம் ஈடேறும் என்று கூறி மறைகிறார். இடும்பன் திருக்குற்றாலம் வந்து அகத்திய முனிவரை கண்டு வணங்கி தன் விருப்பத்தை தெரிவிக்கிறான். அகத்தியருக்கு உள்ளூர மகிழ்ச்சி. தான் இறக்கி வைத்த சிகரங்களை தூக்கி வருவதற்கு சரியான ஆள் கிடைத்து விட்டான் என்று மகிழ்ந்து, குமரவேலின் அருள் உனக்கு நிச்சயம் இருக்கும். நீ நான் சொல்லும் இடத்திற்கு சென்று 2 மலை சிகரங்களை எடுத்து கொண்டு வந்து இங்கே வைக்க வேண்டும் என்கிறார். அதற்கு இடும்பனும் உடன்படவே அவனுக்கு சில மந்திரங்களை உபதேசம் செய்கிறார் அகத்தியர். இடும்பன் பூர்ச்சவனத்திற்கு சென்று அம்மலை சிகரங்களின் முன் நிஷ்டையில் அமர்ந்து அகத்தியர் உபதேசித்த மந்திரங்களை பக்தியுடன் உச்சாடனம் செய்ய அப்போது பிரம்மதண்டமும் அட்டத்திற்கு நாகங்களும் கயிறுகளாக அவன் முன் வந்தன. அவற்றை கண்டு அதிசயத்த இடும்பன் அந்த நாகங்களை உரிப்போல் அமைத்து 2 மலைகளையும் அதில் வைத்து பிரம்மதண்டத்துடன் இணைத்து காவடியாக்கி எடுத்து தன் தோள்களில் அவற்றை வைத்து அரகரோ அரகரோ என்று கூவிக்கொண்டு தென்திசை நோக்கி நடந்தான். பலமுறை இடும்பன் வழி தெரியாமல் குழப்பமடைந்து நிற்கிறான். போது அவ்வழியே அரசன் வேடமிட்ட முருகன் இடும்பனுக்கு திருவாவினன்குடிக்கு வழிகாட்டி அங்கு சென்று சிறிது ஓய்வெடுக்க சொல்கிறார். இடும்பனும் ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் கிளம்பலாம் என காவடியை தூக்க முயன்றால் முடியவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தான். சிவகிரியின் மீது ஒரு சிறு குழந்தை. இது யார் குழந்தை? எதற்கு இந்த மலை மீது தனியாய் நிற்கிறது என்று பதைத்தான். காரணம், அந்த சிறுவன் பேரொலியுடன் இருக்கிறான். இடும்பன் அந்த சிறுவனிடம் பல கேள்விகளை கேட்டு அவன் யார் என்று அறிய முயல்கிறான். ஆனால் அந்த சிறுவனோ இவன் கேட்ட கேள்விகள் எதற்கும் பதில் சொல்லாது இவனை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டிருந்தான். அதனால் இடும்பனுக்கு கோபம் வந்துவிட்டது. அந்த சிறுவனோ, இது என்னுடைய மலை, இதிலிருந்து என்னை ஏன் போக சொல்கிறாய்? உனக்கு வலிமை இருந்தால் இவற்றை எடுத்து கொண்டு போ பார்க்கலாம் என்று சவால் விட, இடும்பன், நான் அகத்திய மாமுனியின் சீடன், என்னிடம் வம்பு வைத்துக் கொள்ளாதே என்று கூறி சிறுவனை அடிக்க கையை ஓங்கினான். சிறுவன் தன் கையில் இருக்கும் தண்டாயுதத்தினால் இடும்பன் மீது லேசாக இடிக்க அந்த இடியை தாங்காது இடும்பன் கீழே விழுந்து மாண்டான். இதை அறிந்த இடும்பி ஓடி வந்து சிறு குழந்தை வடிவில் இருந்த முருகன் காலடியில் விழுந்து கதறுகிறாள். முருகன் மயில் மீது தோன்றி இடும்பனை உயிர்ப்பித்து தன் காவல் தெய்வமாக நியமித்தார்.
தன்னை சோதித்தது தான் தொண்டு செய்ய விரும்பிய குமரக்கடவுள் என அறிகிறார் இடும்பன். இடும்பனே, இந்த மலைகள் இனி இங்கேயே இருக்கட்டும், குறுமுனியும் இங்கே வந்து வழிபடட்டும். பக்தர்களும் உன்னை போல் காவடி கட்டி எடுத்து கொண்டு வந்து முதலில் உன்னை வணங்கி பின் என்னை வந்து வழிபடட்டும். உன்னை வணங்கினால் என்னை வணங்கிய அருள் கிடைக்கும் என்று கூறி மறைகிறார். அன்று முதல் பக்தர்கள் காவடி சுமந்து பாத யாத்திரையாக வந்து முருகனை வழிபட்டு செல்கிறார்கள். மக்கள் தங்கள் விளைந்த பொருட்களை ஒரு பகுதியாகவோ அல்லது வருமானமாகவோ இறைவனிடம் செலுத்த பாத யாத்திரையாக எடுத்துச் செல்ல முற்பட்டதே காவடியின் தொடக்கமாக சொல்லப்படுகிறது. மயில் காவடி, தீர்த்த காவடி, தோல் காவடி, இளநீர் காவடி என்று பல வகை இருக்கு. பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் அலகு குத்தி காவடி எடுத்தும் மண்டியிட்டும் படி ஏறி சுவாமியை தரிசனம் செய்வர். 300 ஆண்டுகள் பாத யாத்திரையாக வரும் காரைக்குடி நகரத்தார் இடையே காவடி சிந்து மிகவும் பிரசித்தம் பெற்றது. தைப்பூச திருநாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முருக வழிபாட்டிற்கு மட்டுமின்றி சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, குரு வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்தது. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத பூச நட்சத்திரத்தன்றுதான் ஒளியானார். தைப்பூச நாளில்தான் உலகில் நீரும் உலக உயிர்களும் தோன்றியதாக ஐதீகம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பாடல்கள் குறிப்பிடுகின்றன. பிற்கால சோழர் ஆட்சியில் குறிப்பாக திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் தைப்பூசத்தை ஒட்டி 4 நாட்கள் தெருக்கூத்துக்கள் நடந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. தைப்பூசம் அன்று விரதம் இருந்தும் காவடி எடுத்தும் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துலங்கும். இந்த தைப்பூச திருநாளில் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விரதமிருந்து வழிபட்டாலும் சரி, காவடி எடுத்தாலும், முருகன் புகழ் பாடும் புராண கதைகள், திருப்புகழ், கந்தரோனுபூதி படித்தாலும் சரி, உங்களால் முடிந்ததை செய்து முருகன் அருள் பெற்று வாழ்க்கையில் முன்னேறுங்கள்.